வணக்கம் விவஸ், வெல்கம் பேக். மைக்கேல், அதாவது மைக்கேல் ஜாக்சன் பயோபிக் படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக நேற்று பார்க்க முடியல, சான்ஸ் கிடைக்கல. அதனால இன்னைக்கு போய் பார்த்து வந்தேன். சீரியஸாங்க, லிட்ரலா ஒரு தேட்டர்லயோ ஒரு பாப் கான்செப்டை பார்த்த மாதிரி இருக்கு. தேட்டர்லயோ லைவ் கான்செப்டை பார்த்த ஃபீல் கிடைக்குது. அந்த அளவுக்கு படம் வந்துட்டு உண்மையில நல்லா இருக்குங்க படம். நிறைய பேர் போய் பார்க்கலாம். நல்லா உண்மையில படம் சூப்பராக இருக்கு. பாசிட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது இது ஜெஃபர் ஜாக்சன் தான். மைக்கேல் ஜாக்சனை ப்ளே பண்ண ஜெஃபர் ஜாக்சன். சித்தப்பா முறை நினைக்கிறேன். படத்தில் சித்தப்பா முறைன்னு போட்டுச்சு. அதாவது ஜெஃபர் ஜாக்சனுக்கு மைக்கேல் ஜாக்சன் சித்தப்பாவான் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதை அதாவது படத்தை எடுக்கிறதுக்காக மைக்கேல் ஜாக்சன் ஃபேமிலியிலேருந்து ஒரு மெம்பரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஜெஃபர் ஜாக்சனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிமா. நான் யோசித்தேன், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆச்சே, எந்த அளவுக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பான்னு பார்த்தேன். லிட்டரலா ஆக்ட் என்ன பண்ணிருக்காரு, ஆக்ட் பண்ணல, சுத்தமா ஆக்டே பண்ணல. மைக்கேல் ஜாக்சன் வாழ்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. மைக்கேல் ஜாக்சன் லிட்டரலா தன்னோட உடம்புல ஏற்றி வாழ்ந்திருக்காரு. படத்துல பெர்ஃபார்மன்ஸை பிரிச்சு மேலிட்டார். லிட்டரலா மொத்தம் 3 கான்செப்ட் நினைக்கிறேன். ஒன்று பீட்டப்பு, தெல்லரு, அப்புறம் இன்னொன்று பெய்லி ஜின்னு நினைக்கிறேன். மொத்தம் இந்த படத்தில் 13 சாங்ஸ் ட்ராக்ஸ் போடுற மாதிரி போட்டிருக்காங்களாம். அதில் 3 சாங், அதாவது அதில் மொத்தம் 3 சாங் தான் இவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக காட்டுறாங்க. மற்ற சாங்ஸில் பேசுறது காட்டல. மொத்தம் 3 பாட்டுக்கு மொத்தம் இவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை மொத்தம் தெளிவாக காட்டியிருக்காங்க. லிட்டரலாக ஜெஃபர் ஜாக்சனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பிரித்து மேஞ்சிட்டாருங்க. அந்த ஒரு எஃபெக்ட், அவர் டான்ஸ் பண்ணும்போது பாட்டு டான்ஸ் பண்ணும்போது பார்க்கும்போது லிட்டரலாக ஒரு கான்செப்டை பார்த்த மாதிரியே இருக்குது. அவ்வளோ எஃபெக்டிவாக, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அவ்வளோ எக்ஸ்பிரஷனும் எப்படிதான் பண்ணான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இதுவும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே இவ்வளோ எஃபெக்டை போட்டு, இவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக, இவ்வளோ முயற்சி பண்ணி அதை வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. செகண்ட் ஒன், அவர் அப்பா ஜோ ஜாக்சன் பேர் தப்பா சொல்லி மன்னிச்சுக்கோங்க. அவர் அப்பா லிட்டரலாக சொல்கிறேன், இந்த மாதிரியான படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரியான அப்பா உலகத்தை யாருக்குமே கிடைக்கக்கூடாது. லிட்டரலாக அவ்வளோ அவர் சைல்டுஹுட் காட்டியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் படத்துடைய ஒரு 3 பாகங்களாக பிச்சுக்கலாம். 3 பாகத்தில் ஃபஸ்ட் பாகத்தில் லிட்டரலாக சைல்டுஹுட்டை காட்டுறாங்க. சைல்டுஹுட் எந்த அளவுக்கு டிக்டேஷிப் வச்சிருக்காரு, அதாவது எந்த அளவுக்கு ஒரு ஆர்டர், ஒரு ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிறாங்க பசங்க கூட சொல்லி தெளிவாக காட்டியிருக்காங்க. அந்த ஜெஃபர் ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய பாதி, அதாவது 1/4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வருவார். ஆனால் ஸ்டார்டிங் 1/4 மணி நேரம் இருக்குல்ல, அந்த ஒரு 1/4% ஆஃப் மூவி, 1/4% சைல்டுஹுட் மைக்கேல் ஜாக்சனை காட்டியிருப்பாங்க. அந்த சின்ன பையன் எப்பா அவன் ஸ்டேஜ், அதாவது அவன் அந்த சீன்குள்ளே வந்ததுலேருந்து இப்போ நான் தானே மைக்கேல் ஜாக்சன் அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்கான். நம்ம ஜெஃபர் ஜாக்சன் அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்கவே அந்த சைல்டுஹுட் மைக்கேல் ஜாக்சன் தான், சின்ன பையன் தான். எந்த அளவுக்கு நடிக்கிறான்னா அவனை பார்க்கும் இடத்துல அவனே சொல்லிடுறான், மைக்கேல் ஜாக்சன் சங்கீத பார்த்துருக்கேன், ஆனால் இந்த படத்தில் இந்த சீனில் இப்போ நான் தான் மைக்கேல் ஜாக்சன் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறேன் அப்படி இருந்தாலும் ஆக்ட் பண்ணியிருக்கான். சீரியஸாக பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெஃபர் ஜாக்சன் இருந்தாலும் அந்த சின்ன பையன், அந்த சைல்டுஹுட் மைக்கேல் ஜாக்சன் இருந்தாலும் 2 பேருமே பர்ஃபார்மன்ஸு அல்டிமேட் பிரிச்சு மேலிட்டானுங்க. லிட்டரலாக பார்க்கும்போது நான் சின்ன மைக்கேல் ஜாக்சனை, சைல்டுஹுட் உண்மையான சைல்டுஹுட் மைக்கேல் ஜாக்சன் பார்த்ததில்ல. ஆனால் லிட்டரலாக இப்படி தான் இருப்பாரோ அந்த அளவுக்கு அவன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். சீரியஸாக பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மைக்கேல் ஜாக்சனுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ அப்பாவை கான்செப்ட் சொல்லுவாங்க. சீரியஸாக இந்த மாதிரியான அப்போ உலகத்தை யாருக்குமே உதவக்கூடாது. சீரியஸாக ரொம்ப ஹிட்லர் மாதிரி. சீரியஸாக அவங்க பேச்சு கேட்காத போல பார்க்கும்போது எந்த அளவுக்கு, அதாவது மைக்கேல் ஜாக்சன் சைல்டுஹுட் எந்த அளவுக்கு ஒரு ட்ராமா, அதாவது ஒரு டார்ச்சர் அனுபவிச்சிருக்காரு அந்த இதை தெளிவாக காட்டுறாங்க. சீரியஸாக இந்த படம் இருந்தது அவர் எப்படி இறந்தாரு, அவர் முழு கதை இது படத்துல கிடையவே கிடையாது. இந்த படத்துல ஸ்டோரி சைல்டுஹுட்ல அவர் எப்படி அவங்க அப்பா, சைல்டுஹுட் அவர் எப்படி டார்ச்சர் அனுபவிக்கிறாரு, அதுக்கப்புறமா இவங்க எப்படி ஒரு ஸ்டாராக மாறினார், அவர்தான் எப்படி ஸ்டாராக அப்படியே போகிறத ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஒரு படம் வந்து ட்ரெயினில், அதாவது ட்ரெயின் லைனாக போகுது,
போயிட்டு இருக்கும்போது போறதுல பாதியில கட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் படம். இந்த படம் ஒரு ஃபுல்ஃபில் படமே கிடையாது. அதாவது ஸ்டார்டிங்ல அவங்க அப்போ எப்படி ஒரு தாட்ஸ் அனுப்பிச்சாங்க, அவங்க எப்படி சைல்டுஹுட் பண்ண அந்த குழந்தைகள் விளையாட்டு எப்படி மிஸ் பண்றான் அந்த தெளிவாக காமிப்பாங்க. அதாவது அவன் கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த காமிக் எடுத்து பொம்மைங்களை பார்க்கறது, காமிக் எடுத்து படிக்கிறது, கார்ட்டூனை பார்க்கறது, அவங்க அம்மாவுக்கு டைம் பண்றது. ஸோ கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவன் எப்படி அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறான், அதுக்கு எப்படி துதிக்கிறான், அதை தெளிவாக காட்டியிருக்காங்க. ஆனா இந்த பாசிட்டிவ் பார்த்து தான் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். அந்த டான்ஸ் கான்செப்ட் காட்டுவாங்க, அதான் லிட்டரலாக சூப்பராக இருந்துச்சு. அந்த கான்செப்ட் பார்த்தா அந்த டான்ஸ்ல பார்க்கும்போது லிட்டரல் ஒரு கான்செப்ட் படத்துல ஒரு தேட்டர்ல உட்காந்துக்கிட்டு லிட்டரலா கான்செப்ட் பார்த்தமா இருந்துச்சு. அப்பப்போ பார்க்கும்போது நமக்கு உடம்பு சிலுக்குற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. உடம்பு சிலுத்து போகும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஜெஃபர்டஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா தெளிவாக தெரியுது. ஆனால் நான் ஆக்சுவலாக தேட்டரில் பார்க்கும்போது மைக்கேல் ஜாக்சன் காலையில் மைக்கேல் ஜாக்சன் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து தான் போனேன். ஏன்னா காலையில் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி மைக்கேல் ஜாக்சன் வீடியோ எல்லாத்தையும் அந்த 3 நாள் அவர் மேஜராக பாட்டு இருக்கிற 3 பாட்டுக்கு தெளிவாக பார்த்துட்டு தான் போனேன். ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு மட்டும் ஸ்லைட், வெறும் மைன்யூட் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஏதோ ஒரு ஸ்லைட் எட்ஜ் மைக்கேல் ஜாக்சன் இருக்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி எந்த குறையும், அதாவது நம்ம மைக்கேல் ஜாக்சன் பார்த்து பார்த்து பழகினாலும் என்னன்னு தெரியல, நான் காலையில் மைக்கேல் ஜாக்சன் வீடியோ பார்த்தேங்க அதனால என்னன்னு தெரியல, எனக்கு என்னவோ ஸ்லைட் எட்ஜ் மைக்கேல் ஜாக்சன் மட்டும் கொஞ்சம் டாப்ல இருக்கான்னு தெரியல. அதனால பார்ப்பீங்க, அதாவது சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் அவர் நோட் பண்ணியிருப்பாரு. மேபி நோட் பண்ண தெரியல, ஆனால் எனக்கு மட்டும் ஃபீல் ஆச்சு. எனக்கு மட்டும் ஸ்லைட் எட்ஜ் இது வந்து மைக்கேல் ஜாக்சன் இன்னும் நல்லா பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி தோணுச்சே தவிர, ஆனால் படத்தை பார்க்கும்போது அவர் எந்த வரையிலும் குறை வைக்கல. சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு, செம்மையா அந்த பர்ஃபார்மன்ஸை பிரித்து மெஞ்சிட்டார். ஸோ பாசிட்டிவ் ஆல் தான். அந்த பர்ஃபார்மன்ஸ் கான்செப்ட் எல்லாம் பாசிட்டிவ் முடிஞ்சு. நெகட்டிவ் சைடு போனோம்னா படத்துடைய கதை, இது பயோபிக் படமே கிடையாது. சிம்பிளாக சொல்லப்போனா நீங்கள் என்னன்னா ஒரு மைக்கேல் ஜாக்சனா ஒரு கான்செப்டை பார்த்தீங்களே, இந்த படம் எப்படி எடுத்துருக்காங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் இறந்தது தான். ஸோ அவங்க பயோபிக் படம் எடுக்காம இன்னொரு கான்செப்டே நம்ம என்ன பண்ணோம் தேட்டரில் போடுவோம் அந்த மாதிரி போட்டுருக்காங்க. அதாவது மைக்கேல் ஜாக்சன் இந்த ஃபேமிலி மெம்பர் ஜெஃபர் ஜாக்சன் வந்து அவர் இறந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுறேன், நீ வந்து கான்செப்டாக பண்ணு, நாங்கள் அதை அப்படியே ஷூட் பண்ணிட்டு நாங்கள் தேட்டரில் போடுவோம், கான்செப்டாக பண்ணிடுவோம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது மைக்கேல் ஜாக்சன் சைல்டுஹுட் இது காட்டியிருக்காங்க, அதுவும் டீட்டெயிலாக காட்டல. அதாவது சைல்டுஹுட் ஒரு டார்ச்சரும் அனுபவத்தையும் எவ்வளோ சைல்டு மிஸ் பண்ணுறாரு, அந்த ரொம்ப அந்த என்ஜாய்மெண்ட் இல்லாத உள்ள வாழ்க்கை அதாவது தெளிவாக காட்டல. அதே மாதிரி லைஃப் ஸ்டோரி, அதாவது ஒரு பெரிய அவருக்கு அந்த சின்ன பள்ளி பருவம் ரொம்ப மிஸ் பண்ண சொல்லி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்க விளக்கை வாங்கியிருப்பாரு, அந்த சீனை ஒழுங்காக காட்டல. அப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு பாட்டுங்க டேஞ்சரஸ் பாட்டு. இந்த த்ரில்லர் பாட்டு ஓகே, பீட் அப் ஓகே, அப்புறம் பீலி ஜெயின் பாட்டில் ஓகே. நான் ரொம்ப எதிர்பார்த்த பாட்டு டேஞ்சரஸ் சாங், அதை இதை போடவே இல்லை கடைசி வரைக்கும். அந்த பாட்டு நான் கான்செப்டை கேட்கலாம் பார்த்தேன். ஸோ 3 முக்கியமான பாட்டை மட்டும் தான் வச்சிருக்காங்க தவிர அந்த மற்ற 2-3 பாட்டும் எக்ஸ்ட்ரா பாட்டு வச்சிருக்கலாம், அதுவும் வைக்கல. செகண்ட் ஒன், இவர் வந்து கவர்மெண்ட் எதிராக பாட்டு அந்த பாட்டு ஏதோ புரிஞ்சு போச்சு. தே டோன்ட் கேர் அபௌட் அஸ்னு பாட்டு வந்துருக்கு. சொல்லப்போனா ஒரு 3 monthsக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட மைக்கேல் ஜாக்சன் தொடர்பு பற்றி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. உண்மையிலேயே அந்த கான்செப்ட் அப்போ நிறைய பேர் இந்த பாட்டை பாடினாங்க, அந்த பேரை சொன்ன காப்பி ஸ்டெக் போட்டுருவாங்க. ஸோ அந்த பாட்டை பாடிப்பார், தே டோன்ட் ரியலி கேர் அபௌட்ஸ்னு பாடியிருப்பாரு. அந்த பாட்டு எப்படி மேக் ஆச்சுன்னு சொல்லி இதை காட்டவே இல்லை. இதெல்லாம் இது எப்படி ஒரு சேஃப் பிளே பண்ணியிருக்காங்க. சேஃப் பிளேனா கான்செப்டை மட்டும், அதாவது அவர் எப்படி ஸ்டாராக மாறினார் அந்த கான்செப்டை மட்டும், அதுவும் அறகுறையாக பாட்டிருக்காங்க. நடுவில் பாலிடிக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பாலிடிக்ஸில் இன்வால்வ் எல்லா சீன்ஸும் கட் பண்ணுறாங்க. ஸோ இது படம் பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது, ஒரு கான்செப்டை மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸில் எல்லா சீன்ஸை கட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேருந்து அவர் எப்படி ஸ்டாராக மாறணும்னு சொல்லி கட் பண்ணி போட்டு ஒரு கான்செப்டை மட்டும் தேட்டரில் வச்சிருக்காங்க தவிர இது பைபிக் ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த மேக்கிங் டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரி தான் இருக்குது. அந்த மேக்கிங் ஸ்டைலு விஷுவலு அதெல்லாம் டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரி இருக்கு. ஆனால் அந்த டாக்குமெண்ட்ரிலுக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸும் இது கொடுக்கல. சொல்ல லிட்டராக விக்கிபீடியாவில் போனாலே அவர் மொத்த வரலாறுமே இருக்கு. ஆனால் இதில் அது பாதி கூட கிடையாது, சுத்தமாக இந்த படத்தில் அவருடைய வரலாறே கிடையாது.
இது ஜஸ்ட் அவர் எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, நடிக்க பார்த்து கான்செப்ட் போடுறாரு, ஸ்டார் ஆயிடுறாரு, முடிஞ்சு போச்சு. இதுதான் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அது முக்கியமாக இது மூணு வாக்கு எந்த அளவுக்கு அவருக்கு கிரியேட்டிவ் யோசிச்சு அதை ஒரு படைப்பா பண்ணாரு. மூணு வாக்கு அதெல்லாம் காட்டவே இல்லை. ஜஸ்ட் இந்த படத்தில் 2 3 வாக்கு காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெறும் பெருசாக காட்டல. என்ன கடைசி கான்செப்ட் அவங்க மைக்கும் போட்டு உள்ளது அதை மொத்தம் 2 3 ஷார்ட்டை காட்டியிருக்காங்க தவிர அவர் ஒவ்வொரு கான்செப்ட் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு, ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் எவ்வளோ மெனக்கட்டுறாரு, இதெல்லாம் எதுவுமே பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலவே இல்லை. சும்மா மேலோட்டமாக போட்டு தட்டி விட்டு போயிட்டாங்க. சிம்பிளாக பைபிள் படமாக ஃபீலே ஆகலை பார்க்கும்போது. இதில் ஒரு கட்டத்தில் ஒரு பாட்டில் வரும்போது தலையில் ஒரு ஃபயர் வந்து அவர் தலைமுறை எரிஞ்சு ஹாஸ்பிட்டல் போகிற கதை அதெல்லாம் காட்டியிருக்காங்க, ஓகே. ஆனால் அதனால இவர் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆனாரு, இவர் கெரியர் எந்த அளவுக்கு பாதிப்பாச்சு, இவர் தாமஸ் இது உள்ளானாரு, அந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே காட்டல. வெறுப்பாச்சு. ஹாஸ்பிட்டல் உட்காந்து போய் சும்மா சுற்றுவார், பேசுவார், அவளை திரும்ப கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. எல்லாமே எங்கெல்லாம் இதில் பொலிட்டிக்ஸ் லைட்டாக லிங்க் ஆக, அதாவது பொலிட்டிக்கலோட லைட்டாக லிங்க் ஆகிற சீன் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இப்போ தப்பாக தான் கட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு சேஃப் பிளே மாதிரி தெரிஞ்ச, அதாவது சேஃப் பிளேல ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம நேரில் பார்த்த கான்செப்ட் இந்த மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு பார்க்க முடியாது, எல்லாம் ஃபோனில் பார்க்குறாங்க. ஸோ ஃபோனில் பார்க்க வேணாம், நாங்கள் தேட்டரில் கொடுக்குறோம். சார் தேட்டரில் ஒரு கான்செப்டை வச்ச மாதிரி தான் தேட்டரில் தவிர ஒரு பயோபிக்கோ ஒரு டாக்குமெண்ட்டோ ரெண்டுமே இந்த படத்தில் கிடையாது. சுத்தமாக இது டாக்குமெண்ட்ரி படமாக அவங்க எடுக்கவே இல்லை. நினைக்கலாம், கெஸ் பண்ணலாம். அதாவது அவரை கொண்டவங்க யாரு, அவர் எப்படி செத்தாரு, அது மரபமாக தான் இருக்குது. அது எவ்வளோ வெளி காட்டினா ஏதாவது பொலிட்டிக்கல் இஷ்யூ வருமானு தெரியல. மேபி அதனாலே கூட சேஃப் ப்ளே பண்ணிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் சிம்பிளாக இந்த மைக்கில் பைபிக்னு சொல்லாமல் சிம்பிளாக மைக்கில் டான்ஸ் ஆன படம் சொல்லி போட்டு போயிடலாம். எதுக்கு பைபிக் படம் சொல்லிட்டு பைபிக்கில் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக காட்டாமல் லிட்டராக இந்த படம் ஒரு 3 கதையாக இருக்க வேண்டிய படத்தை ஒரு கடை கொடுத்துருக்காங்க, இன்னும் 2 கடை மிஸ் ஆகுது. இன்னொன்று கேள்விப்பட்டேன், உங்கள் படம் முழுவதும் எடுத்துருக்காங்களாம். அது எடுத்திருந்தாலும் உங்கள் ஃபேமிலி வந்து இல்லை இந்த சீனில் தேவையில்லை, இந்த சீனில் வைக்காதீங்கன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் கேஸ் போட்டு அந்த லிட்டராக அந்த படத்தை 2ஆக கட் பண்ணி தான் ஃபஸ்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் இன்னும் இருக்கா, அது இன்னும் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, ரிலீஸ் பண்ணவங்களும் தெரியல. ஆனால் படத்தை ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா, ஆனால் ரிலீஸ் பண்ண வச்சிருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இதுதான் இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஃபேனாக தேட்டரில் ஒரு கான்செப்ட் பார்த்த மாதிரி உடம்புல சிலிர்க்கிற அளவுக்கு என்ஜாய் பண்ணேன். ஆனால் மற்றபடி நான் எதிர்பார்த்தது அவருக்கு எப்படி தாமரத்துக்கு உள்ளானது, அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் நடந்தது, இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பாட்டில் பாடியிருப்பாருங்க. அதெல்லாம் காட்டவே சுத்தமாக எதுவுமே காட்டாமல் ஜஸ்ட் மேலோட்டமாக தொட்டு போயிருக்காங்க. ஸோ நான் எதிர்ப்பது ஒரு பயோபிக் படம், ஆனால் நான் போய் பார்த்த ஒரு கான்செப்ட், அவ்வளோதான். இந்த படம் பார்க்கலாமன்னா மைக்கேல் ஜாக்சன் ஃபேனாக பார்க்கலாம். ஆனால் ஒரு ஆக்சுவலாக மைக்கேல் ஜாக்சன் ஃபேனாக நீங்கள் கான்செப்ட் தான் பார்க்கணும், ஆசையாக இருக்க ஒரு டான்ஸை பார்க்கணும், எல்லாமே பார்க்கலாம். நல்ல கான்செப்ட் மாதிரி ஒரு நல்ல உடம்பு சிலுக்கிற அளவுக்கு அந்த கான்செப்டில் நல்லா பிரிச்சு மேஞ்சிருக்காரு ரெஃபர் ஜாக்சனு. ஆனால் ஒரு பயோபிக் டாக்குமெண்ட்ரி, அதாவது பயோபிக் படமாக இந்த படம் ஃபெயில் ஆயிடுச்சு. இது ஒரு பயோபிக் படமே கிடையாது. இதை தாண்டி இதை பற்ற நெகட்டிவ் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். குட் பாய்.